அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை எருசலேம் அழிவு பற்றிய முன் அறிவிப்பு. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 21, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 28 முடிய. அன்பார்ந்தவர்களே, மானிட மகன் மீண்டும் வருவார் என்னும் செய்தியை மக்களுக்கு இயேசு அறிவித்தார். அந்த இரண்டாம் வருகை எப்போது நிகழும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அது கட்டாயம் நிகழும் என்பது பற்றி இயேசு நமக்கு உறுதி அளித்திருக்கிறார். இறுதி காலம் பற்றி இயேசு கூறிய கருத்துக்களை சில திரித்தும் பொருள் உரைக்கிறார்கள். அதாவது, உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து போகின்ற விதத்தில் வானத்திலிருந்து நெருப்பு மழை பொழியும் என்றும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போய் கோள்கள் இடம்பெயர்ந்து அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பின் காரணமாக மனித இனமே நிலை குலைந்து போகும் என்றும் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். இந்த விளக்கம் இயேசு அறிவித்த செய்திக்கு நேர்மாறாக போகிறது என்பதை உணர வேண்டும். என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் இறுதி காலம் பற்றி இயேசு அறிவிக்கின்ற செய்தியில் 2 முக்கியமான கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, இறுதி காலம் பற்றி இயேசு கூறுவது உருவக மொழியில் அமைந்த கூற்றே தவிர அப்படியே நிறைவேறப் போகும் முன்னறிவிப்பு அல்ல. இரண்டாவது, இந்த குழப்பம் ஏற்படும் போது நாம் மன உறுதியோடு நிலைத்து நிற்க வேண்டும். இதுவே 2வது கருத்து. நாம் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை இயேசு விளக்கி சொல்கிறார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. நமக்கு மீட்பு கொணர்கின்ற கடவுள் நம்மை தண்டிப்பதற்கோ நமக்கு தீங்கிழைப்பதற்கோ வருகின்ற கொடூரமான நீதிபதி அல்ல. மாறாக நம்மேல் அன்பு கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் பிள்ளைகளாக ஏற்கின்ற நம் தந்தை. இந்த உண்மையை குறிக்கும் விதத்தில் இயேசு நம் மீட்பு நெருங்கி வருகின்றது என நமக்கு ஊக்கமும் ஆறுதலும் அளிக்கின்றார். நமக்கு கடவுள் வழங்குகின்ற மீட்பு நம்மை நெருங்கி வந்துவிட்டது என்னும் நல்ல செய்தி நமக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். உலக அழிவு பற்றி அச்சமுறாமல் நாம் தலை நிமிர்ந்து நின்று நம் கடவுளிடமிருந்து வருகின்ற மீட்பை நன்றியோடு ஏற்றிட அழைக்கப்படுகிறோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். மீட்பை சந்திக்க மன உறுதியோடு வாழ்கின்றேனா? அழியாத நிலை வாழ்வை நோக்கி பயணம் செய்கின்றேனா? எல்லா சூழலிலும் நல்ல பண்புகளால் சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் மீட்பை சந்திக்க மன உறுதியோடு வாழவும், ஒவ்வொரு நாளும் அழியாத நிலை வாழ்வை நோக்கி பயணம் செய்யவும், எல்லா சூழலிலும் நல்ல பண்புகளால் சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.